ஹாய் ஹலோ ரீடர்ஸ். நான் இப்போ உங்களுக்கு யாரை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த சொல்ல போகிறேன்னா ஜேஎம் பேரியை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இவரோட ஃபேமஸ் ஒர்க் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா பீட்டர் பேன் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இவரோட பீட்டர் பேன் வந்து ஃபர்ஸ்ட் பிளேயாக வந்து இவர் எழுதியிருப்பாரு. ஆஃப்டர் வந்து நாவலாக வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாரு. செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஹி இன்ட்ரோ ட்ராமா நாவல்ஸ். அதாவது இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ட்ராமா நாவல்ஸ் வந்து இன்ட்ரோ பண்ணியிருக்காரு. இட்ஸ் மீன்ஸ் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு சீரியஸ் டீப் எமோஷன்ஸோட கலந்து எழுதப்பட்ட நாவல் தான் என்னன்னு சொல்றாங்கன்னா ட்ராமா நாவல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. தேர்ட் பாயிண்ட் என்னன்னா, இவரோட பீட்டர் பேன் அப்படின்ற பிளேக்கு வந்து காப்பிரைட்ஸ் வந்து யாருக்கு கொடுத்துட்டாருன்னா ஆர்மன் ஸ்ட்ரீட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கொடுத்துருக்காரு. ஏன்? பிகாஸ் ஆஃப் த ரீசன் என்ன அப்படின்னா, அங்க உள்ள பிள்ளைங்க வந்து சீக் சைல்டு, அதுக்காக ஃபண்டு கலெக்ட் பண்றதுக்காகவும், அது மட்டும் இல்லாம அங்க உள்ள சீக் சில்ட்ரன்ஸ் வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க அந்த பிளேயை பார்த்து அப்படின்னு ரீசன்ஸ்க்காகவும் தான் இவர் வந்து அது மாதிரி பண்ணியிருப்பாரு. ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஹி பிலீவ் அடல்ட்ஹுட் வாஸ் ஏ ட்ராப். அதாவது இவர் ரொம்ப நம்புனது என்னன்னா அடல்ட்ஹுட் வாஸ் ஏ ட்ராப் அப்படின்னு நம்பியிருக்காது. அதனால தான் அவரோட நாவல்ஸ்லையோ இல்லை பிளேலையோ எடுத்துக்கிட்டோன்னா வர கேரக்டர்ஸ் வந்து ரிஜெக்ட் டு க்ரோ அப், அதாவது க்ரோ அப் ஆகிறது வந்து ஆயிருக்க மாட்டாங்க. இது ஃபார் எக்ஸாம்பிள் பீட்டர் பேன், வேண்டே, தி லாஸ்ட் பாய்ஸ், இதில் எல்லாத்துலேயுமே வந்து ஃபேமஸ் கேரக்டர் வந்து க்ரோ அப் ஆயிருக்க மாட்டாங்க. தேங்க்ஸ் டு ஆல்.